மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் வாரண்டி முடிவதற்குள் இருமுறை பழுதான டேபிள் ஃபேனை மாற்றச் சென்ற வாடிக்கையாளருக்கு அலட்சியமாக நிறுவன ஊழியர் பதிலளித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதில் பேட்டியளித்த செல்வம் தனியார் கடையின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். கம்ப்ளைண்ட் ஆச்சு, திருப்பி அதேமாரி கொடுத்து அதேமாரி கம்ப்ளைண்ட் ஆச்சு. அது மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டால் திருப்பி அதே தான் கொடுக்குறாங்க. பணத்தை கேட்டால் பணம் தரமாட்டாங்க. நீ என்ன பண்ண பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. ஆசிரியருக்கு இப்போ நடவடிக்கை எடுக்கணும். தரமில்லாத பொருளை கொடுத்துட்டு தரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பொருள் தரம் இல்லைன்னா அந்த பொருளை தரம் இல்லாத பொருளை ஏன் எனக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் அப்படின்ற அது நீங்கள் வாங்கிக்க நல்லாவே இருக்கு அப்படின்றாங்க. வாங்கின கணக்கு கேட்டால் தர முடியாது, நீ யார்கிட்ட வேண்டாலும் போய் பார்த்துக்குங்க, என்ன வேண்டாலும் செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அரசு அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.